தொடர்ந்து நம்ம 4 வீடியோகள் பேய்கள் பற்றியும் பேய்களுக்கான பரிகாரங்கள் பற்றியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டியும் எங்கள் வீட்டில் பேய் இருக்குது. ஸோ அந்த பேய்களை விரட்டுவதற்கான ஒரு நுட்பம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அவினாசானந்த குருஜி, நித்திய ஜோதிடத்திலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், உங்கள் வீட்டிலிருந்து பேயை விரட்டுவது அல்லது தூய சக்திகளை உள்ளே வர வைப்பது எப்படி அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்ல பின் பண்ணுறேன். அந்த இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துட்டு அந்த ஏதோ கூம்பு மாதிரி மடிச்சிருங்க. கூம்பு மாதிரி மடிச்சுட்டு நான் உங்களுக்கு இமேஜ் போடுறேன். அந்த மாதிரி கூம்பு மாதிரி மடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டோட நடுப்பகுதியில் கீழே வச்சு அந்த இதில் பார்த்தீங்கன்னா தீயை பொருத்தி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ தீயை பொருத்தி விட்டிங்கன்னா அது அப்படியே மெதுவாக எரியும். அப்படியே வரிசை அப்படியே மெதுவாக எரியும். இப்படி எரியும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இதோடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாத்தையும் இது சக் பண்ணிடும். ஓகேவா? சக் பண்ணி அதை அப்படியே எரிஞ்சிடும். ஸோ இப்படி என்ன ஆகணும்னா, உங்கள் வீட்டில் படிப்படியாக ஏதாவது தீய சக்திகளோ ஒரு பேயோ அல்லது ஒரு செய்வினையோ எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அது படிப்படியாக டைல்யூட் ஆகும். இதை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் எரிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு அதற்கான உங்களுக்கு அது கரெக்டாக வேலை செஞ்சிச்சா அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் போட முடியும். ஓகேவா? நன்றி, நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்.